வணக்கம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி மியூச்சுவல் ஃபண்டை பற்றி ஒரு வீடியோ போட்டிருந்தேன். மியூச்சுவல் ஃபண்டை பற்றி நாங்கள் வந்து மிக விரைவில் ஒரு ஸ்பெஷல் செஷன் மாதிரி ஆரம்பிக்கிறோம். அண்ட் எங்கள் ஓன் இதில் வந்து மியூச்சுவல் ஃபண்ட் டிஸ்ட்ரிபியூஷன் இல்லை மியூச்சுவல் ஃபண்டு சம்மந்தப்பட்ட ஏற்கனவே நீங்கள் ஹோல்டிங் பண்ணியிருக்கீங்க, அதில் வந்து என்ன பண்ணலான்றது டீட்டெயில்ஸ் பற்றி நம்ம பேசிகிட்டு இருந்தோம். மிக விரைவில் அதில் வந்து வரும் அண்ட் நிறைய டீட்டெயில்ஸ் எடுத்துகிட்டு வரோம். இன்ஃபேக்ட் இந்தியா டைரக்டோட மெயின் ஸ்பெஷாலிட்டி நீங்கள் எடுத்துக்கிட்டீங்கன்னு சொன்னால் பியூட்டிஃபுல் டேட்டா செட்டப் இருக்குது. அதாவது த கைண்ட் ஆஃப் டேட்டா செட்டப் எங்கள்கிட்ட இருக்கிறது வந்து ஐ கேன் சேலஞ்ச் இந்தியா லெவலில் எனி பிக் கார்ப்பரேட்டு என்ன செட்டப் இருக்கோ அதோட பெட்டர் செட்டப் எங்கள்கிட்ட இருக்கும். உலகத்தில் இருக்கிற எல்லா ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சோட எல்லா டேட்டாஸும் வந்து எங்கள்கிட்ட இன்ஹவுஸில் இருக்குது. அது ஃபண்டமெண்டல் அனாலிசிஸ் ஆகட்டும், இல்லை டெக்னிக்கல் சைடில் ஆகட்டும், சார்ட் ஆகட்டும், மேக்ஸிமம் எவ்வளோ டேட்டாஸ் வேணுமோ ஒரு கண்ட்ரியோட இல்லை ஒரு ஸ்டாக்கோட மேக்ஸிமம் டேட்டா எவ்வளோ வேணுமோ அது எல்லாமே வந்து நாங்கள் வச்சுருக்கிறோம். ஸோ இந்த ஒரு ரீசன்னால் என்ன ஒரு மேஜர் அட்வான்டேஜ்னு சொன்னால் எங்களால் ஜியோ பாலிட்டிக்ஸும் கனெக்ட் பண்ண முடியுது. அதே மாதிரி எங்களால் எங்கே என்ன எஃபெக்ட் ஆச்சுன்னா எங்கே ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்றது பாஸ்ட் ஹிஸ்ட்ரி அதை தான் நம்ம வந்து எடுத்து அடிக்கடி பேசுகிறோம். நீங்கள் எங்கள் வீடியோ தொடர்ந்து பார்த்துருந்தால் உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். நான் அடிக்கடி ஜியோ பாலிட்டிக்ஸ் பற்றி பேசுவேன். அண்ட் இந்த இன்சிடென்ட்ஸ்னால மேபி இந்த மாதிரி ஒரு நியூஸ் வரலான்றதை நம்ம பேசியிருக்கிறோம். நிறைய பேர் வந்து இது ஜோஷியம் ஜாதகம் ஒன்றும் இல்லை, ஐம் ஜஸ்ட் ஃபாலோ ரிப்பிட்டேஷன் ஆஃப் பேட்டர்ன்ஸ். ஒரு விஷயம் நடந்துச்சுனால் இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஒரு விஷயம் நடந்தால் அதுக்கு ரிஃப்ளெக்ஷன் என்ன வந்திருக்குன்னு தான் நாங்கள் பார்க்குறோம். அண்ட் சில பேட்டர்ன்ஸோ இல்லை சில ஈவெண்ட்ஸ் சார்ட்டில் வந்து வரும்போதும் அடுத்தது என்ன வரும்ன்றதை நாங்கள் எதிர்பார்க்குறோம். அந்த பேசிஸில் வந்து வி ஷேர் லாட் ஆஃப் இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ இந்த நாலேஜை வச்சுக்கிட்டு மியூச்சுவல் ஃபண்டில் வந்து டெஃபினெட்லி வில் பி ஏபிள் டு டூ லாட் ஆஃப் திங்ஸ். ஏன்னு சொன்னால் மியூச்சுவல் ஃபண்டில் வந்து மோஸ்ட்டாக நீங்கள் வந்து செக்டோரியல் ஃபண்டாக இருக்கும், இல்லை இண்டெக்ஸ் ஃபண்டாக இருக்கும். நீங்கள் வந்து லார்ஜ் கேப்பாக இருக்கும், ஸ்மால் கேப்பாக இருக்கும், மிட் கேப்பாக இருக்கும், இல்லை செக்டோரியலில் போட்டிருப்பீங்க, இல்லை பேலன்ஸ் ஃபண்டில் போட்டிருப்பீங்க. இதெல்லாம் கரெக்ட். இது எல்லாமே வந்து மேலே இருக்கிற ஒரு மூடி. அந்த மூடி கீழே வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்குது, எந்த செக்டாரில் இருக்குது தெரிஞ்சிச்சுன்னா இந்த செக்டார் மேலே போகுதா இல்லை இந்த ஸ்டாக்கு. இப்போ ஒரு லார்ஜ் கேப் நம்ம எடுத்துக்கிட்டோம்னு சொன்னால் நம்ம அடிக்கடி பேசுகிறோம். அந்த லார்ஜ் கேப்பை வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் என்னென்ன ஸ்டாக் வச்சுருக்காங்கன்னு நம்ம டீட்டெயில்ஸ் எடுத்தால் இந்த மியூச்சுவல் ஃபண்டை வந்து மேலே போகுமா இல்லை அடுத்த 3 monthsக்கு வந்து என்ன மாதிரி பர்ஃபார்மன்ஸ் இருக்குன்றது இன்ஹவுஸில் வந்து வி கேன் டூ லாட் ஆஃப் அனாலிசிஸ். நிறைய பேர் வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் ரைட் எப்பயுமே வந்து பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸை வச்சுக்கிட்டு பார்க்குறாங்க. பாஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் நாட் ஹாவ் டு பி த ஃபியூச்சர் பர்ஃபார்மன்ஸ். லாஸ்ட் 20-25 இயர்ஸாக ஐடி செக்டார் பர்ஃபார்ம் பண்ணது நெக்ஸ்ட் 5 இயர்ஸில் வந்து ஐடி செக்டார் பர்ஃபார்ம் பண்ணுமான்றதை கேட்டால் கேள்விக்குறி. பிட்வீன் 2015 to 2019 ஃபார்மா செக்டர் பட்டு கேவலமாக அடி வாங்குச்சு. அண்ட் வி எக்ஸாக்ட்லி ப்ரிடிக்டட். வேணா ராஜ் டிவி இன்டர்வியூ ஆன்லைனில் இருக்குது, நீங்கள் வேணால் போய் செக் பண்ணி பார்க்கலாம். சன் ஃபார்மா இஸ் த பெஸ்ட் எக்ஸாம்பிள் ரைட். எக்ஸாக்ட் ஹையில் வந்து வி கேவ் அ எக்ஸிட் அண்ட் நியர் லோவில் வந்து வி கேவ் அ என்ட்ரி. ஸோ டெஃபினெட்லி ஒரு ஸ்டாக்கை வந்து நம்மளால் லாங் டேர்ம் ப்ரிடிக்ஷன்ஸ் நம்ம எடுக்க முடியுது. அனாலிசிஸ் தான், ப்ரிடிக்ஷன் வேணாம், அனாலிசிஸ் தான். டெஃபினெட்லி ஒரு மியூச்சுவல் ஃபண்டுன்னு எடுத்துகிட்டுன்னு சொன்னால் அந்த மியூச்சுவல் ஃபண்டில் என்னென்ன செக்டார்ஸ் இருக்குது, அந்த செக்டார்ஸில் வந்து என்னென்ன ஸ்டாக் இருக்குது, இந்த ஸ்டாக்கோட பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குன்றது அனலைஸ் பண்ண முடியும். ஞாபகம் வச்சுங்க, சம்வேர் க்ளோஸ் டு அபவுட் 45 மியூச்சுவல் ஃபண்ட் ஹவுசஸ் இருக்குது. அபவுட் 2500 ஃபண்ட்ஸ் இருக்குது. இதில் எந்த ஃபண்டு நம்மளுக்கு செட் ஆகுன்றதை நம்ம பார்க்கணும். நிறைய பேர் வந்து நீங்கள் எடுத்து பாருங்களா, ஒரு 17-18 லார்ஜ் கேப் ஃபண்ட்ஸ் இருக்குது. லாஸ்ட் 5 இயர்ஸில் பர்ஃபார்மன்ஸாக இந்த லாஸ்ட் 5 இயர்ஸ் தானே இருந்துச்சு. இந்த லாஸ்ட் 5 இயர்ஸில் எத்தனை மியூச்சுவல் ஃபண்ட் அவங்களோட இண்டெக்ஸ், அதாவது பெஞ்ச் மார்க்குன்னு சொல்லுவோம் தெரியுமா, கம்பேரிசனுக்கு. ஸோ அந்த பெஞ்ச் மார்க்கை பீட் பண்ணிச்சுன்னு சொன்னால் 4 இல்லை 5 தான் இருக்கும். அந்த 4-5 நீங்கள் எப்படி பிக்கப் பண்ணுவீங்க? டெஃபினட்டாக வந்து மணி கண்ட்ரோலில் போய் பார்ப்பீங்க, இல்லை வேறு யாராச்சும் வந்து ஃப்ரெண்ட்ஸ் சைடில் வந்து ரெக்கமெண்டேஷன் பண்ணுறது பார்ப்பீங்க. ஆனால் இது உங்களுக்கு சூட் ஆகுமா, உங்களோட கோல் பிளானிங்க்கு சூட் ஆகுமா? யாருமே பண்ணுறது கிடையாது. வாங்க, இதுக்கான அனாலிசிஸ் நாங்கள் பண்ணி கொடுக்கறதுக்கு ரெடியாக இருக்கிறோம். டீட்டெயில்ஸ் வேணும்னால் எங்கள் கால் சென்டர் நம்பர் கால் பண்ணுங்கள், 9444468888க்கு. இன்றைக்கி மார்க்கெட் பார்க்கலாம். 144 பாயிண்ட்ஸ் ப்ளஸ் ரைட். ஃபியூச்சர்ஸ், நிஃப்டி ஃபியூச்சர்ஸ் இன்றைக்கி எக்ஸ்பைரி ஷார்ட் கவரிங் வந்துச்சு, அப் சைடில் வந்துச்சு. நேற்றே வந்து ஒரு கேள்வி கேட்டுட்டு இருந்தேன். 3,33,00,000 கால் வந்து ரைட்டாக இருக்குது.
ஸோ டெஃபினட்டாக அந்த சைடு போகிறதுக்கான சான்சஸ் இருக்கா? போச்சே. இன்றைக்கி வந்து நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னு சொன்னால் somewhere close to about 24,600. 24,600ல மட்டும் இன்னைக்கு ஷார்ட் கவரிங் வந்து 75,65,000 கால்ஸ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு. அடுத்தது வந்து 650ல எடுத்திங்கன்னா 30 lakhsக்கு ஆயிருக்கு, க்ளோஸ் டு 30 lakhs. 24,700ல நீங்கள் எடுத்திங்கன்னா க்ளோஸ் டு about 24 lakhsக்கு வந்து ஆயிருக்கு. ஸோ இது எல்லாமே வந்து மேலே தூக்குனது வந்து இன்னைக்கு மார்க்கெட் தூக்குனது வந்து இட் இஸ் மோர் ஆஃப் எ கண்தொடைப்புன்னு எடுத்துக்கலாம். லாஸ்ட் 2-3 days 3 நாளைக்கு முன்னாடி வந்து பெருசாக கீழே வந்துச்சு. நான் வந்து அடிக்கடி நான் சொல்லியிருந்தேன், இங்கே வந்து மேனிப்புலேஷன் நடக்குதா, மார்க்கெட் வந்து மேலே போனாலும் சரி இல்லை கீழே வந்தாலும் சரி பெரிய மூவ்மெண்ட். முந்தா நேரத்துலாம் எடுத்துக்கிட்டா பெரிய மூவ்மெண்ட், 300 பாயிண்ட்ஸ் மைனஸ் ஆச்சு. பட் ஸ்டில் ஐவி கீழே விழுந்துச்சு, இம்ப்ளாய்டு வாலட்டாலிட்டி. இன்னைக்கு ஆப்ஷன் ப்ரைஸிங்கில் ஐவி வச்சு தான் வந்து நிறைய விளாண்டுட்டு இருக்காங்க. அண்ட் நிறைய பேத்துக்கு இது ஆப்ஷன் பற்றி தெரியாதவங்களுக்கு கொஞ்சம் மனசில் வச்சிங்க, இந்த மாதிரி ஒரு ஆட்டம் நடந்துகிட்ருக்கு. பேசிக்காக நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா ஒரு ரேஞ்ச் பவுண்டில் இருக்குது மார்க்கெட், ஒரு டைரக்ஷன் கிடைக்காத இருக்குது. நாளைக்கு ஆர்பிஐ பாலிசி இருக்குது. ஆர்பிஐ பாலிசியில் 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட்டு குறைக்கிறதுக்கான மார்க்கெட்டில் டிஸ்கவுண்ட் ஆகிடுச்சு. இன்றைக்கி வந்து யூரோப்பியனோட சென்ட்ரல் பேங்க் வந்து 0.25% குறைச்சிருக்கு. யூஎஸ்லேயும் அதே மாதிரி குறைப்பாங்கன்ற மாதிரி எல்லாரும் எதிர்பார்த்துட்ருக்காங்க. சான்சஸ் கம்மி. அங்கே வந்து இன்ஃப்ளேஷன் ப்ரெஷர் ஜாஸ்தி இருக்குது. இதே மாதிரி ஜப்பான்லேயும் வந்து மேபி இன்ட்ரெஸ்ட் ரேட் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது, குறைக்கிறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். இது மாதிரி இன்பேலன்ஸ் இருக்குது, இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டுக்கும் நம்ம மார்க்கெட்டுக்கும் இன்பேலன்ஸ் இருக்குது. ஸோ நம்ம ஊரில் இந்த 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைக்கிறனால ஏதாச்சும் மேஜர் சேஞ்சஸ் நடக்குமா? சத்தியமாக கிடையாது. மார்க்கெட்டில் வந்து இன்னைக்கு டேட்டில் இட் இஸ் நாட் அபவுட் எவ்வளோ இன்ட்ரெஸ்ட் கட்ட போகிறோம், இன்ட்ரெஸ்ட் கம்மி ஆகிறனால நான் வந்து ஒரு வீடு போய் வாங்க போகிறேன்னா இல்லை கார் போய் வாங்க போகிறேன்னான்றது கேள்வி கிடையாது. ஏன் வேலை எவ்வளோ நாள் நீடித்து இருக்க போகுது, ஏன் ஏர்னிங்ஸ் எவ்வளோ தூரம் நீடித்து இருக்க போகுது. நான் வந்து ஜூலை எண்ட் இல்லை ஆகஸ்ட் மேஜர் ஃபாலுக்கான சான்சஸ் இருக்குன்றது நான் சொல்லிகிட்டு இருந்தேன். ஆல்மோஸ்ட் 6 மாதத்துக்கு முன்னாடிலேருந்து நான் சொல்லிகிட்டு இருக்கேன். இன்னைக்கு நிறைய இன்டர்நேஷ்னல் பிக் ஃபண்ட் ஹவுசஸ் are confirming almost on the time frame and மார்க்கெட்டில் கிராஷ் வரதுக்கான சான்சஸ் இருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. இந்த ஒரு ரீசன்னால அவசரமாக பெரிய பெரிய கம்பெனிஸ் எல்லாம் அவங்களோட ஐபிஓஸ் வந்துட்டு இருக்காங்க. ஹெச்டிபிலாம் எடுத்துங்களேன், ஒரு 6-7 ஐபிஓக்கு வந்து செபி அப்ரூவல் கொடுத்துருக்கு. 1,40,000 crores வந்து ஐபிஓஸ் வந்துட்டு இருக்கு. நிறைய டாப் ப்ரொமோட்டர்ஸ் அவங்களோட பொசிஷன்ஸ் வந்து எக்ஸிட் பண்ணிட்டு இருக்காங்க. பொசிஷன்றது ஹோல்டிங் வந்து டைல்யூட் பண்ணிட்டு இருக்காங்க, இல்லை அவங்க வந்து கேபிட்டலைஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அண்ட் லாட் ஆஃப் பீப்புள் ஆர் சிட்டிங் இன் கேஷ். லாஸ்ட் 25 வருஷமா ஞாபகம் வச்சுங்க, லாஸ்ட் 25 வருஷமா கம்பெனி வந்து இந்த லிஸ்டட் கம்பெனிஸ்லாம் இருக்குல்ல, இந்த கம்பெனிஸ் வந்து கேஷ் இல்லை கேஷ் ஈக்குவலண்ட், எப்படி கேஷ் இல்லை கேஷ் ஈக்குவலண்ட் 10 lakh crores வந்து உட்காந்துட்டு இருக்காங்க. ஸோ தட் மீன்ஸ் இவங்க வந்து கம்பெனியில் இன்வெஸ்ட் பண்ணல, ஷேர்ஸ் பைபேக் பண்ணல, இல்லை இவங்களோட கேபெக்ஸ் எக்ஸ்பேண்ட் பண்ணாத கேஷில் உட்காந்துட்டு இருக்காங்க. உங்களுக்கு தெரியும், வாரன் பஃபெட் லாஸ்ட் ஒரு க்ளோஸ் அபவுட் 8-9 months ரெக்கார்ட் அமௌண்ட்டாக கேஷில் உட்காந்துட்டு இருக்காரு. அப்போ எவ்ரிபடி எல்லாருமே வந்து என்னமோ வந்து எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. நம்மளோட அனாலிசிஸ் சின்னதாக இருக்கலாம், நம்மளோட இன்வெஸ்ட்மெண்ட் வந்து மேபி ஃபியூ லேக்ஸ் இல்லை ஃபியூ க்ரோர்ஸாக இருக்கலாம். பட் நினச்சி பாருங்களா, வாரன் பஃபெட் வேர்ல்ட்ஸ் நம்பர் 1 இன்வெஸ்டர் அண்ட் டாப் பணக்காரங்களை வந்து டாப் 5ல் வராரு. ப்ளஸ் இந்தியாவில் இருக்கிற டாப் ப்ரொமோட்டர்ஸ் எல்லாமே வந்து இப்படி உட்காந்துருக்கிறாங்கனால் உங்களுக்கும் எனக்கும் தெரியாத இன்ஃபர்மேஷன்ஸ் அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கலாம். நம்மளோட பாலிசி ரொம்ப சிம்பிள். இவங்க என்ன பண்ணுறாங்களோ அவங்கள வாழை பிடிச்சிட்டு போவேணாம். ப்ராபப்ளி அவங்க வந்து சில சிக்னல்கள் விடுறாங்க. அந்த சிக்னலை வந்து இன்டர்பிரேட் பண்ணாவே உங்களுக்கு நிறைய விஷயங்கள் தெரியும். இது பயம்படுத்துறதுக்கோசரம் சொல்ல, பேசிக்கலி நம்ம மேபி சம்வேர் நியர் ரிவர்சல் பாயிண்டில் வந்துட்டோமோன்றது ஒரு சின்ன வார்னிங்னு வச்சிங்களேன். எக்ஸாக்ட் ரிவர்சல் பாயிண்ட் வரும்போதும் ப்ராபப்ளி நம்ம வந்து சத்தமாக பேசலாம். பட் சம்வேர் நியர் தி ரிவர்சல் பாயிண்டில் நிற்கிறோம். கொஞ்சம் ஸ்டாப் லாஸ் போட்டுக்கிட்டது ரொம்ப ரொம்ப புத்திசாலித்தனம். மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் இன்றைக்கி வந்து ஏற்கனவே நம்ம சொன்னோம் 144 பாயிண்ட்ஸ் ப்ளஸில் இருந்துச்சு, 124 பாயிண்ட்ஸ் ப்ரீமியமில் இருந்துச்சு. இன்றைக்கி வந்து இன்ட்ரா டே ஸ்விங் வந்து க்ளோஸ் டு அபவுட் 286 பாயிண்ட்ஸ். 12:30 மணிக்கே வந்து சர்ன்னு மேலே போச்சு. அந்த சர்ன்னு மேலே போகும்போது நிறைய ஷார்ட் கவரிங்ஸ் முடிஞ்சிருச்சு. பேங்க் நிஃப்டியை பொறுத்த வரைக்கும் வெறும் 54 பாயிண்ட்ஸ் தான் வந்து ப்ளஸ்ஸு.
அண்ட் இன்ட்ராடே ஸ்விங் வந்து 368 பாயிண்ட்ஸ் 283 பாயிண்ட்ஸ் வந்து ப்ரீமியமில் இருக்குது. ஸோ மார்க்கெட் எந்த விதமான ஆஸ் ஆஃப் நவ் எந்த விதமான சிக்னல் காட்டல ஃபார் ஃபால். நிஃப்டியோட ஜூன் மந்த் எண்டு நீங்கள் வந்து பொசிஷன் எடுத்துக்கிட்டால் இன்னமும் 24,500 தான் ஹையஸ்ட் புட்டும் அண்ட் 25,000 தான் ஹையஸ்ட் காலும் இருக்குது. 25,000 ஹையஸ்ட் கால் லெவலில் வந்து இன்னைக்கு க்ளோஸ் அபவுட் 6,60,000 மந்த் எண்ட், ரைட்? 26ஆம் தேதி எக்ஸ்பைரி நீங்கள் எடுத்துக்கிட்டால் 6,60,000 குவான்டிட்டிஸ் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. ப்ராபப்ளி யாரெல்லாம் வந்து ஷார்ட் பண்ணியிருந்தாங்களோ அந்த லெவலில் வந்து எக்ஸிட் பண்ணியிருக்கிறாங்க. இன்டர்நேஷ்னல் மார்க்கெட்டில் ஒன்றும் பெரிய மாற்றங்கள் கிடையாது. நேற்று யூஎஸ் மார்க்கெட் ரொம்ப ஃப்ளாட்டிஷாக இருந்துச்சு, இன்றைக்கும் ஃப்ளாட்டிஷாக தான் இருக்குது. தோ யூரோப்பியன் சென்ட்ரல் பேங்க் 0.25% இன்ட்ரெஸ்ட் ரேட் குறைச்சிருந்தாலும் வந்து இன்டோ காணோம். எங்கே பயம்? எங்கே? யுக்ரைன் ரஷ்யா என்ன பெருசாக பிளான் பண்ணிகிட்டு இருக்குன்றது எல்லாருமே வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து இந்த ஜியோ பாலிட்டிக்ஸ் விஷயத்தில் வந்து ஒரு விஷயத்தை நம்ம வந்து பேசியே ஆகணும். யுக்ரைன் வந்து உள்ள பூந்து ஒரு 4,000 கிலோமீட்டர் தாண்டி ரஷ்யன் பாம்பர்ஸ் வெளியில் நிப்பாட்டி வச்சுருந்தாங்க. யாராச்சும் வந்து இது மாதிரி ஒரு ஸ்ட்ராட்டஜிக் பாம்பரை வந்து வெளியில் நிப்பாட்டி வச்சுருப்பாங்களா? ஓப்பனில் யார் வேணாலும் அடிச்சுட்டு போகிற மாதிரி சொன்னால் எஸ். யூஎஸ்க்கும் ரஷ்யா, இப்போ இருக்கிற ரஷ்யாவில் இதுக்கு முன்னாடி வந்து யூஎஸ்எஸ்ஆராக இருந்தப்போ இவங்க 2 பேர்த்துக்குள்ள வந்து ஒரு அக்ரிமெண்ட் இருந்துச்சு. 2 பேருமே வந்து நியூக்ளியர் பவர்ட். அப்போ என்னோட டெலிவரி சிஸ்டம் இருக்குல்ல, அது வந்து எல்லாருக்கும் தெரிகிற மாதிரி நான் வெளியில் வைக்கிறேன். ஸோ தட் நீங்கள் வந்து வெரிஃபை பண்ணிக்கலாம் என் வண்டி கிளம்புதா, ரைட்? ஸோ தட் நான் வந்து ஏதாச்சும் நியூக்ளியர் பாம்பு உங்கள் மேலே அட்டாக் பண்ணலன்றது ஓப்பன் கையில் காட்டிகிட்டு இருந்தாங்க. இந்த இது ஓப்பனில் வந்து பிளெயினாக நிப்பாட்டி வச்சுருந்தது யுக்ரைன் உள்ளே அடிச்சிருக்கிறாங்க. இது வந்து யூஎஸ்க்கு தெரிஞ்சு அடித்தாங்களா இல்லை யூஎஸ்க்கு தெரியாத அடித்தாங்களான்றது தெரியாது. பட் 40 பிளெயின் அடிச்சிட்டேன்னு யுக்ரைன் சொல்கிறாங்க. இப்போ ஒரு 3 ஹவர்ஸ்க்கு முன்னாடி வந்து யூஎஸ் சொல்லியிருக்கு இல்லை கணக்கு பிரகாரம் எடுத்துக்கிட்டா சம்வேர் பிட்வீன் 20 to 21 பிளேன்ஸ் வந்து அடிச்சிருக்கிறாங்க. எது வேணா இருக்கட்டும், இது மாதிரி ஸ்ட்ராட்டஜிக் பாம்பரை வந்து அட்டாக் பண்ணியிருக்காங்க. ஸோ ரஷ்யா டெஃபினட்டாக இன்னம்லாம் இந்த ஓப்பன் பாலிசின்றது போயிடும், மறைத்து வைக்கிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. அப்போ லாஸ்ட் 35-40 இயர்ஸாக இருந்த அந்த நம்பிக்கை போகும்போதும் என்ன ஆகும்னு சொன்னால் நியூக்ளியர் பாம்பை எங்கே யார் எப்போ மூவ் பண்ண போகிறாங்கன்றது தெரியாது. பெரிய முட்டாள்தனமான்றது தெரியாது. பட் டெஃபினெட்லி இதுக்கான ஸ்ட்ராட்டஜிக் ரீசன்ஸ் வந்து நிறைய மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. இந்த நம்பிக்கை துரோகம் பண்ணும் போதும் ஃப்யூச்சரில் வந்து நிறைய விஷயங்கள் மாறத்துக்கான சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம் இதுக்கான கான்சிக்வன்சஸ் எங்கே வரப்போகுதுன்றது. எனிவே மற்ற விஷயங்கள் எப்படி வேணா இருக்கட்டும், ஆஸ் ஆஃப் நவ் இந்தியன் மார்க்கெட் வந்து செம்ம ஸ்ட்ராங்காக இருக்குது. யூஎஸ் மார்க்கெட்டில் வீக்னஸ் காட்டல, பட் சம்வேர் நியர் தி டாப் போயிட்டு இருக்கிற மாதிரி ஒரு ஹிண்ட் கொடுக்குது. ஒரு ஃபைனல் ரேலி, பெரிய ரேலி வரதுக்கான சான்சஸ் இருக்குது. ப்ராபப்ளி இது வந்து ரீட்டைல் இன்வெஸ்டரை ட்ராப் பண்ணுறதுக்கான ரேலியாக இருக்கலாம். அது யூஎஸ் சைட்லேயும் இருக்கலாம், இந்தியா சைட்லேயும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. டாலர் இண்டெக்ஸ் கன்ஃபார்ம்டாக பிலோ 99 கீழே வந்துருச்சு. கோல்டு தாறுமாறாக மேலே ஏறிட்டு இருக்கு. யூஎஸோட இன்ட்ரெஸ்ட் ரேட் 30-year பாண்ட் வந்து 5க்கு மேலே போனால் அந்த ஜோன்லேயே இருந்துச்சு. கம்ஃபர்டபுளாக கீழே 4.85 ரேஞ்சில் வந்துருக்கு. ஸோ க்ளோஸ் அபவுட் 0.15% வந்து கீழே இறங்கியிருக்கு. பர்சன்டேஜில் இன்ட்ரெஸ்ட் ரேட்டில் வந்து இறங்கியிருக்கு. இது வந்து ஓரளவுக்கு வந்து அப்ரிஷியேட் பண்ணுறதுக்கான சான்சஸ் இருக்குது. பட் எவ்வளோ நாள் தாக்கு பிடிக்கும்னு தெரியாது. இப்படி போய் அங்கே தடுமாற்றம் பண்ணி வந்திருக்கு. ப்ராபப்ளி உடச்சிட்டு மேலே போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. வெயிட் பண்ணி பார்க்கலாம். இந்த ப்ரோக்ராம் அரௌண்ட் 6:20 பக்கமாக ரெக்கார்ட் பண்ணுறோம். எஃப்ஐஐ டேட்டாஸ் வரல. நேற்று வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா டிஐஐஸ் நம்ம ஆட்கள் க்ளோஸ் அபவுட் 2,566 crores வந்து வாங்கியிருந்தோம். அண்ட் எஃப்ஐஐஸும் வந்து க்ளோஸ் அபவுட் 1,076 crores வந்து வாங்கியிருந்தாங்க. 2 பேருமே வந்து பை பண்ணியிருந்தாங்க. இன்னைக்கு ருப்பியை பொறுத்த வரைக்கும் பெரிய மாற்றம் கிடையாது. 85, 75, 80 அந்த ஜோனில் தான் வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டை பொறுத்த வரைக்கும் 10,100க்கு மேலே வந்து ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. கோல்டு வந்து கொஞ்சம் மேலே ஏறி இருக்கு. சில்வரை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஆல்மோஸ்ட் ஒரு 4% ஏறி இருக்கு. இது வரைக்கும் சில்வர் நியூ ஆல் டைம் ஹையை நோக்கி போயிட்டு இருக்கான்றது தெரியல. பட் நிச்சயமாக போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இன்னைக்கான ரேட்டு 1 kg 999 குவாலிட்டி வந்து 1,07,800 இருக்குது. இது வந்து 1 kg 999 குவாலிட்டி சென்னையில் இருக்கிற ஜிஎஸ்டியோட விற்கிற ரேட்டு. ப்ராபப்ளி
மறுபடியும் நான் யூஸ் பண்ணுற வேர்ட் ஞாபகம் வச்சுங்க, ப்ராபப்ளி 1,25,000 வரைக்கும் போகிறதுக்கான நிறைய சான்சஸ் இருக்குது. இது மனசில் வச்சுக்கிட்டு அதுக்கு தந்தாப்பில் நீங்கள் வந்து பிளான் பண்ணுங்கள். நான் சொன்ன விஷயத்தை எல்லாத்தையும் ஞாபகம் வச்சுங்க. நிறைய பேர் வந்து லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கோசரம் நான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் போட்டுட்ருக்கேன்றது கதையெல்லாம் கொஞ்சம் யோசனை பண்ணிவிட்டு எக்ஸிட் பண்ணி இல்லை அது வேறு அசட் கிளாஸில் மாற்றுறதுக்கு என்ன வழின்றது நீங்கள் பாருங்கள். நாங்கன்னு இல்லை, உங்களுக்கு வேறு யாராச்சும் கன்சல்டன்ட் இருந்தாலும் அந்த கன்சல்டண்ட்டை கூப்பிட்டு கேளுங்க. என்ன நேயர்களே, இன்றைக்கி ப்ரோக்ராம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். டெஃபினட்டாக உங்களோட கமெண்ட்டை நான் எதிர்பார்க்குறேன். நன்றி, வணக்கம்.